நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி மற்றும் RJ PL காவேரிமணியன். இன்றைய பகுதியில் அறிவியல் ஆளுமையுடன் ஒரு நேர்காணல். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு நம் இந்திய திருநாட்டின் மக்கள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவின் ஆலோசகர் முனைவர் பொன்ராஜ் வெள்ளைசாமி ஐயா நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார். வணக்கம் ஐயா, உங்களை பத்தின ஒரு சிறு குறிப்பை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம்மா, நான் பொன்ராஜ் பேசுறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணேன். அப்பொழுதுதான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. 11வது இந்திய குடியரசுத் தலைவராக ஆன பொழுது டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் அட் பிரசிடென்ட் செக்ரட்டரி ராஷ்டிரபதி பவன்ல என்னை டைரக்டரா நியமித்தார். அவர் மறைவு வரை அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். அவரது கடைசி ஆராய்ச்சி மாணவன் PhD ஸ்டூடெண்ட். நான் இப்ப டாக்டரேட் முடிச்சிருக்கேன். அஃபோர்டபிள் ஹெல்த் கேர் த்ரூ கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ற ஆராய்ச்சி பண்றது அவர் தான் எனக்கு கைடா இருந்து வழிநடத்தினார். இதெல்லாம் சென்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம். சரிங்க சார், உங்களுக்கு ரொம்ப ஆர்வமான விஷயம்னா என்ன சார்? எனக்கு ஆர்வமான விஷயம் டாக்டர் கலாம் அவர்கள் சொன்னது போல நாடுகளுக்கு இணையான தமிழ்நாட்டை உருவாக்க அப்துல் கலாமின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே விதைத்தது. அதன் மூலமாக அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவை படைப்பது. இதுதான் 2 முக்கியமான குறிக்கோள். நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, கலாம் ஐயாவோட சிறந்த ஆலோசகர் நீங்க. இந்த பொன்னான வாய்ப்பு உங்களை எப்படி தேடி வந்துச்சு? இதை பத்தி நம்ம சமுதாய வானொலி நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். ஆமா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அதுவரை எனக்கு எம்ஜிஆர் தான் இன்ஸ்பிரேஷன் லீடர், குரு, முதல் குரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவரது படங்கள், அவரது பாட்டுகள், அவரது வசனங்கள் இதெல்லாம் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருந்தது. ஆனா 10th படிக்கும் போதும் ஒரு நாள் காலையில எங்க ஊரு விருதுநகர் மாவட்டம் தோணுகால் கிராமம். காலையில டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு 95 பேப்பர் படிச்சுட்டு அப்படியே கம்மா கரைக்கு போய் கிணத்துல குளிச்சுட்டு திரும்பி வந்து காலையில ஸ்கூலுக்கு போறது வழக்கம். இப்படி போறப்ப ஒரு நாள் 1980 தினத்தந்தி பேப்பரை போய் படிக்கும் பொழுது முதல் பக்கம், நான் செய்திகள் வாசிப்பது வழக்கம், முதல் பக்கத்திலேயே இந்தியா விண்ணிலே SLV-3 ராக்கெட்டை ஏவி ரோகிணி செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியது, அப்துல் கலாம் சாதனைன்னு போட்டிருந்தது. அதை பார்த்த உடனே யாரு, நம்ம எல்லாம் சிவாஜி ராக்கெட்டை தானே பார்த்துருக்கோம், இவர் ஒரு செயற்கைக்கோளை மேல போட்டிருக்காரு, இது யாருன்னு படிக்கிறப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவரும் எங்க மாவட்டம். அப்ப 1980 ராமநாதபுரம் மாவட்டம் தான். நாங்க எல்லாமே ஒரே ராமநாதபுரம் மாவட்டம். 15 சிவகங்கை ராமநாதபுரம் சேர்ந்து ஒரே மாவட்டம். நம்ம மாவட்டத்துக்காரவர் ராமேஸ்வரத்துக்காரர் சேர்ந்தவொடனே எனக்கு ரொம்ப ஆர்வம். இப்ப அவர் ஒரு விஞ்ஞானி, அப்ப அவர் மாதிரி நம்ம ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு நான் 1980 என் மனதுல ஒரு அந்த லட்சியம் பிறந்தது. அப்புறம் அவர் மாதிரி ஆகணும், அட்லீஸ்ட் அவர் ஒரு வட்டமாவது பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அது 15 ஆண்டுகள் கழித்து நான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி போர் விமானம் தயாரிக்கக்கூடிய அந்த முகமையில நான் ஜாயின் பண்ணும் பொழுது, அது ஜாயின் பண்ண பிறகுதான் எனக்கு தெரியும் அதுக்கு சீஃபே டாக்டர் அப்துல் கலாம் தான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவரை பார்க்கணும். நம்ம கனவு 15 ஆண்டு காலம் கழித்து அவர்கிட்டயே ஒரு ஜூனியர் சயின்டிஸ்டாக போய் ஜாயின் பண்ண முடியுது. பரவாயில்லையே, நம்ம எல்லாம் அவரை பார்க்க முடியுமா, அவரை பேச முடியுமா, அவரோட கை கொடுக்க முடியுமான்னு ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப இதா இருக்கு. நான் ஜாயின் பண்ணது ஆகஸ்ட் 16, 1995.
அப்ப நவம்பர் 17, 1995 ஃபர்ஸ்ட் ரோல் அவுட், அந்த போர் விமானத்தினுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைன் முடிஞ்சு HAL ஏர்போர்ட்ல ரோல் அவுட் நடக்குது. அதுக்கு அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் 2 பேரும் வராங்க. அந்த ரோல் அவுட் முடிஞ்ச உடனே எங்களெல்லாம் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணிட்டு அவர் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணிட்டு அவர் வந்து வெளியே வராரு. முன்னால எல்லாம் மூத்த விஞ்ஞானிகள்லாம் முன்னால இருக்காங்க, நாங்கெல்லாம் ஜூனியர் சயின்டிஸ்ட் பின்னால நின்றுட்டு இருக்கோம். முடிஞ்ச உடனே வெளியே வரும்பொழுது எப்பயாவது ஒரு கை கொடுத்துடணும், எனக்கு என்ன 15 வருட கனவு கை கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப வந்து நான் கை கொடுக்கணும்னு என் நண்பர்கள்ட்ட சொல்லும் பொழுது அவர்லாம் சொன்னாங்க, யாருன்னு நினைச்சிருக்கீங்க, அவர் DRDO, அவர் வந்து இது நம்ம என்டையர் DRDOக்கே சீஃப், அவரு பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் டு தி டிஃபென்ஸ் மினிஸ்டர். நீ போய் டைரக்டா கை கொடுக்கணுன்ற, இவர ஜூனியர் சயின்டிஸ்ட் ஒர்க்கிங், இது நீ எப்படி கொடுத்தேன்னா பெரிய சிக்கலாயிரும், அதெல்லாம் தூரத்துல இருந்து பாரு, அதோட நிறுத்திக்க அப்படின்ட்டாங்க. பட் எனக்குள்ள இருந்த ஒரு 15 வருட கால கனவு அன்னைக்கு நனவாக போகுதுன்னு எனக்குள்ள ஆர்வம். என்னதான் நடக்கட்டும், கை கொடுக்கறது என்னுடைய லட்சியம், கொடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே, சார் வணக்கம் அப்படின்னு அவர் நின்று திரும்பி பார்த்து வணக்கம் அப்படின்னாரு. என்ன பேரு தமிழ்லேயே கேட்டேன், நான் வணக்கம் தமிழ்ல சொன்னதுனால தமிழ்லேயே கேட்டேன். சார் என் பேர் பண்றாரு. உடனே கை கொடுத்தாரு. எல்லாரும் பாக்குறாங்க, வாட் இஸ் யுவர் விஷன் அப்படின்னு. எனக்கு அப்ப விஷன் என்னடா பார்வையை பத்தி கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு லிட்டரல் மீனிங் தான் தெரியும், அதனுடைய அனதர் மீனிங் லட்சியம் தான் என்னன்னு தெரியும். அப்ப வந்து அவர் சரி நம்ம பையனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விஷன் என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப வந்து உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டாரு. என் லட்சியம் சார் வந்து உங்களை பாக்குறதான் சார் என் லட்சியம். அதான் பாத்துட்டியே அப்படின்னாரு. 15 வருட கால கனவு சார், உங்களை பார்த்ததுதான் சார் மிகப்பெரிய லட்சியம், என் கனவு நனவாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்ணில் தண்ணி வந்து உடனே தோல்ல தட்டி கொடுத்துட்டு வாட் இஸ் யுவர் லட்சியம் கேட்டார். உங்க விஷன் என்னன்னு கேட்டார். அதனால சார் போர் விமானத்தை உருவாக்குதுன்னா சார், அதுதான் சார் நான் சயின்டிஸ்டா உங்க கீழே ஜாயின் பண்ணிருக்கேன், நீங்க தான் எங்களுக்கு சீஃப் அப்படின்னு. அது ஓகே. பட் ஆனா நம்ம இந்தியாவில் வந்து ஏவுகணை துறையில வந்து நியர் நார்மல் செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம், அதிகபட்ச சுயசார்பை அடைஞ்சிட்டோம். அதே மாதிரி அணுசக்தி துறையிலையுமே வந்து அதிகபட்ச சுயசார்பு அடைஞ்சிருக்கோம். ஏவுகணை துறையில, விண்வெளி துறையில, ராக்கெட் துறையில சுயசார்பை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா போர் விமான துறையில இன்னும் நம்ம சுயசார்பு அடையல. இது வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அடைவதற்கு உன்னுடைய உழைப்பு பயன்படணும் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு லட்சியம் என்ற விதை இன்னைக்கு விதைக்கப்பட்டது. அப்ப அவரோட தொடர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், அதாவது LCAல அதை டிசைன் பண்ணுவோம், HAல அதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்ப டிசைன் டு மேனுஃபேக்சர், கம்ப்ளீட் நெட்வொர்க்கிங், கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதை செய்து முடித்தேன். அது அவர் பாராட்டினார் அந்த ப்ராஜெக்டை பார்த்து. அடுத்து கார்கில் வார்ல வந்து சிமுலேஷன் பண்ணக்கூடிய டீமோட சேர்ந்து அவங்களுக்கு தேவையான அந்த டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது கார்கில் பைலட் எல்லாம் வந்து அந்த சிமுலேட்டர்ல உட்காந்து பயிற்சி பெற்று கார்கில் வார்ல டைகர் ஹில்ஸ்ல போய் அடித்து அந்த என்டையர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை சுக்குநூறாக ஒழித்து விட்டு வந்த வீடியோ எடுத்து கொண்டாந்து திரும்பி எங்கிட்ட போட்டு காமிச்சார். ஸோ இந்த மாதிரி பல்வேறு பணிகள்ல அவரோட இணைந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகி விஷன் 2020 பண்ணும்பொழுது என்னைய டெல்லிக்கு அழைத்து விஷன் 2020 புறா திட்டம் போன்ற திட்டங்களை பற்றி விவாதித்து அதை மக்களுக்கு கொண்டு போகணும், மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி என்னைய வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண சொல்லி, அந்த வெப்சைட் மூலமாக abdulkalam.com என்ற வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக 1 லட்சம் மாணவர்கள் நான் சந்திக்கணும்னு இலக்கு நிர்ணயித்தார். இப்ப இந்த விஷன் 2020 இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக, அறிவியல் சிறந்த வல்லரசாக உருவாக வேண்டும் என்ற கனவை பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்து விட்டு அந்த கனவை மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில விதைக்கணுன்றதுக்காக என்னைய தேர்ந்தெடுத்து என்னை வர வச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு இணையதள திட்டத்தை உருவாக்க நான் காரணமா இருந்தேன். அது மூலமா தொடர்ந்து அவரோட பயணப்பட்டேன். அப்புறமேல அவர் அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்த பொழுதும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடிக்கடி வார வீக்லி போய் அவரை மீட் பண்ணி அதை தொடர்ந்து அந்த வரக்கூடிய இமெயில்ஸ், அவருடைய மாணவர்களோட இணைந்து பணியாற்றுகிறது, அப்புறம் அவருடைய கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து கலந்து கொண்டிருந்தேன். ஜனாதிபதி ஆன பிறகு அவர் என்னைய டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ், அதாவது தொழில்நுட்ப இயக்குநராக என்னைய ராஷ்டிரபதி கொண்டு பக்கத்தில் வைத்துக் கொண்டார். கடைசி வரைக்கும் 20 ஆண்டு காலம் அவரோட இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவர் எனக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் வந்து இந்த நாட்டுக்காக பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மாநிலங்களுக்கு 15 மாநிலங்களுக்கு திட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு, விஷன் 2020, புறா திட்டம், ஏரோஸ்பேஸ் விஷன் 2050, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030, நதிநீர் இணைப்பு திட்டம், அதிதிறன் நீர்வழிச்சாலை திட்டம், பேன் ஆப்பிரிக்கன் நெட்வொர்க் என்ற மிகப்பெரியாவிற்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே 550 கோடியில இந்தியா உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை, எஜுகேஷன், ஹெல்த் கேர், கவர்னன்ஸை 58 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை எனக்கு உருவாக்கக்கூடிய பொறுப்பு, அதை ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பை எனக்கு கொடுத்தார். அதை செயல்படுத்தி யூரோப்பியன் யூனியனுடைய ஹெரம்ஸ் இன்னோவேஷன் அவார்டு வாங்கக்கூடிய வகையில அந்த திட்டத்தை அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில செயல்படுத்தினேன். நான்
டாக்டர் கலாம் ஐயாவோட நீங்க பயணித்த காலங்களில் ஒரு தனி மனிதராகவும் விஞ்ஞானியாகவும் ஜனாதிபதியாகவும் பார்த்திருப்பீங்க. இதுல உங்களை ரொம்ப நேசிக்க வச்சது எது சார்? அவர் ஒரு எளிமையான மனிதர்மா. அதாவது எந்நேரமும் 24 மணி நேரத்துல அவர் விழித்திருந்த நேரம் அனைத்துமே இந்தியாவிற்காக செலவிட்டவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அவர் பார்க்கவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர் காம்பிட்டன்ஸை அதாவது சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவர் மதித்தது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய திறமைகளை, கோர் காம்பிட்டன்ஸை, நாலேஜை, அறிவை எப்படி ஒருங்கிணைத்து இந்தியாவை ஒரு வலிமையான நாடாக, வல்லரசு இந்தியாவாக உருவாக்க வேண்டும். இப்ப இந்தியா ஒரு வலிமையான நாடாக உருவாகணும்னா ஒவ்வொரு மாநிலமும் என்றைக்கு வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாறுகிறதோ அன்றைக்குத்தான் இந்தியா ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக மாற முடியும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையுற்றிருந்தார். அதை வென்றெடுக்கக்கூடிய, இந்தியாவை ஒரு வலிமையான நாடாக உருவாக்கக்கூடிய, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்து மாநில சுயாட்சியை வென்றெடுத்து மாநிலங்கள் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியா வளரும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் குரோத், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி நீடித்த நிலையான வளர்ச்சியால் மட்டும்தான் முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் அப்துல் கலாம் அவர். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, விஷன் 2020 என்ற திட்டத்தை 1998 கொடுத்தார். அதே காலகட்டங்கள்ல தான் சைனா, அந்த 90களில் தான் சைனாவும் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான திட்டத்தை வைத்து இன்னைக்கு முன்னேறி இன்னைக்கு உலக நாடுகள்ல, வல்லரசு நாடுகள்ல முதல் நாடாக இருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக சைனா இருக்கிறது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவர் வெறும் வார்த்தையில பேசல. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இத்தனையிலையும் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இத்தனையிலையும் என்வரன்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இத்தனையும் எப்படி உருவாக்குவது, என்ன உருவாக்கினால் இந்த நாடு வளமான நாடாக மாறும். அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ், அதற்கு எப்படி R&Dக்கு 3% ஆஃப் ஜிடிபி அலாட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரிசர்ச் பண்ணணும், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அந்த சேலஞ்சஸ் எப்படி வென்றெடுக்கணும் என்பதை பற்றி விரிவான ஆலோசனை நடத்தி ஆய்வு கட்டுரைகளை உருவாக்கி 5000 பேரை கொண்டு இணைத்து அந்த டாக்குமெண்ட் உருவாக்கினார். விஷன் டாக்குமெண்ட், தொலைநோக்கு பார்வை திட்டத்தை உருவாக்கினார். இன்னைக்கு அந்த திட்டத்தை ஒரு 10% நிறைவேற்றியிருந்தா கூட இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைந்திருக்க மாட்டோம். இன்றைக்கு வேலை வாய்ப்பை இழந்திருக்க மாட்டோம். இன்றைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய 64 கோடி இந்திய இளைஞர்களை ஒரு சொத்தா மதிச்சவர். ஒட்டுமொத்த இந்தியா என்றைக்கு ஒட்டுமுகமாக இணைந்து எழுகிறதோ அந்த அக்னி சிறகுகளால நம்ம பறக்க முடியும் என்பதை மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு 2 கோடி மாணவர்களை நேரடியாக சந்தித்து விதைத்தவர் அப்துல் கலாம் அவர். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு டாக்டர் கலாம் அவர்கள் கொடுத்தார். உண்மையிலேயே அந்த 20 ஆண்டு காலம் அவரோடு இணைந்து பணியாற்றி, 5 ஆண்டு காலம் விஞ்ஞானியாகவும் 15 ஆண்டு காலம் அவரோடு நான் டைரக்டர், 5 ஆண்டு காலம் டைரக்டராகவும், மித்த ஆண்டு காலம் அவரோடு ஆராய்ச்சி மாணவனாகவும் அவரோடு இப்படி பல்வேறு இதுக்கு ஒரு புத்தகம் எழுதணும். நான் அப்துல் கலாம் சார் இணைந்து அந்த 15 மாநிலங்களுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் நாங்க கொடுத்த திட்டங்களை பேஸ் பண்ணி, பாலிசியை பேஸ் பண்ணி, கொள்கைகளை பேஸ் பண்ணி ஒரு புத்தகம் எழுதுனா மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற புத்தகத்தை எழுதணும். அப்பதான் டாக்டர் கலாம் அவர்கள் இந்த புத்தகத்துல நீ அட்வைசர்னு போடுன்னு அவர் தான் சொன்னார். இல்லைன்னா நான் அவருக்கு மாணவனா இருப்பதுதான் நான் பெருமைப்படுகிறேன். நீங்க இந்த 20 ஆண்டு காலங்கள் பயணித்திருக்கீங்களா சார்? இந்த பழகிய நாட்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கோங்க சார். மறக்க முடியாத தருணம் என்னன்னா, அப்ப 2005 2005 எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030, அதாவது 2030 இந்தியா எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக மாற வேண்டும் என்ற கனவை ரிபப்ளிக் டே அட்ரஸ்ல டாக்டர் கலாம் அவர்கள் நாங்க உருவாக்கணும். அந்த கலாம் அவர்களது ஆலோசனை பேரில் நானும், மேஜர் ஜெனரல் சுவாமிநாதன் அவர்களும், ஏர் கமாண்டர் கோபால்சாமி அவர்களும், இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2020 உருவாக்கும். அந்த ரிபப்ளிக் டே அட்ரஸ்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா கொடுத்தார், பேசினார் டாக்டர் கலாம் அவர்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம முன்னுதாரணமா இருக்கணும். அப்ப ராஷ்டிரபதி பவன்ல எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி தேவை, கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்டுறோம் ராஷ்டிரபதி பவன்ல. அப்ப இதை எப்படி குறைக்கிறது, அப்ப இதுக்கு எப்படி சோலார் பவர் உருவாக்குறது அப்படின்னு சொல்லி என்னைய தலைமையை போட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாரு. ஃபார்ம் பண்ணி நீ இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் உருவாக்குனாரு. நான் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒர்க் பண்ணி, அப்ப ஐஐடியில டாக்டர் குமாரவேலு இருந்தாரு, அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு எக்ஸ்பர்ட், இது மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், இப்படி பல்வேறு, அப்புறம் ரூரல் மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி உருவாக்கி 5 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் நான் உருவாக்கினேன். அந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு மெகாவாட்டுக்கு அப்ப 12 கோடி செலவாச்சு. அப்ப 5 மெகாவாட் திட்டத்தை உருவாக்கி, அப்ப இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சோலார் எனர்ஜி ஜெனரேஷன் கெப்பாசிட்டியா 240 கிலோவாட் தான்.
அப்ப 5 மெகாவாட்டை உருவாக்கணும். ஏன் உருவாக்கணும்? ஏகப்பட்ட விவாதங்கள். இது ஏன் 5 மெகாவாட், நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்லையே, 1 மெகாவாட் போதுமே எல்லாருமே. ஐஏஎஸ் அபிஷியல்ஸ் எல்லாம் இதை எதிர்த்தாங்க. நான் சொன்னேன் 5 மெகாவாட் நம்ம உருவாக்கும் பொழுது இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பிளான்ட் மட்டும் இல்ல, இதன் மூலமாக நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டாக்டர் கலாம் அவர்கள் சொல்றது போல கார்பன் நானோ டியூப் மூலமாக சோலார் போட்டோவோல்டிக் செல்லு வித் கார்பன் நானோ டியூப் மூலமா பண்ணும் பொழுது அமார்ஃபஸ் சிலிக்கான் தாண்டி சோலார் செல்லுடைய எஃபிஷியன்சி 40% இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதுக்கான ரிசர்ச் டாஸ்க் நடக்கும். சோலார் செல்லு நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம், அது நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எல்லாருமே சோலார் இன்னைக்கு 2021 கிட்டத்தட்ட 75,000 கோடிக்கு சோலார் செல்லு பேனலை நம்ம சைனாட்ட இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோம். அப்ப அன்னைக்கு நம்ம அதை பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு நம்ம இந்தியா ஒரு சுயசார்பு அடைஞ்சிருக்கோம், சோலார் செல் உற்பத்தியில சுயசார்பு அடைஞ்சிருக்கும். இப்ப என்ன ஆச்சு, நம்ம தன்னிறைவு அடையல, நம்ம சுயசார்பு அடையல, நம்ம இறக்குமதியை நம்பிதான் இன்னைக்கு சோலார் செல் இன்னைக்கு பவர் ஜென்ரேஷன் அச்சீவ் பண்ணிருக்கோம், டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம். அப்ப இதை தொலைநோக்கு பார்வையோட திட்டத்தை உருவாக்கும் பொழுது எனக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்தது. ஐஏஎஸ் அபிஷியல்ஸ், எங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், மற்ற அதிகாரிகள்லாம் தடை போட்டாரு. அப்ப நான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப வெறுப்பாகி போச்சு. எனக்கு என்ன இவ்வளவு கலாம் சார், நான் ஈவினிங் உங்களுடைய மீட்டிங்ல அவரு கூப்பிட்டு கேட்பாரு, நான் அப்டேட் பண்ணுவேன், ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறத சொல்லுவேன், டிலே ஆகிட்டு இருக்கிறத சொல்லுவேன், அவர் என்னை சீக்கிரம் பண்ணு விரட்டுவாரு. ஆனா அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நாள் ரொம்ப வெறுப்பாகி ஃபைல தூக்கிட்டு நேரா போனோன்னா ஏடிசி சொன்னாரு பொன்ராஜ் வந்திருக்காரு, உடனே வர சொன்னாரு. உள்ள போனேன், வேகமா போனேன், ஃபைல தூக்கி அவர் முன்னால போட்டுட்டு போதும் சார், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் உங்க அதிகாரிகள் யாரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் எனக்கு ஒத்துழைக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். காலங்கள் மாறி போச்சு, நம் வயது கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே, நம் அனுபவங்களை பகிரவே புது உற்சாகம் உண்டாச்சு, உற்சாகம் உண்டாச்சு. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் ஆச்சு, எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு, எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு. கேளுங்கள் தினம் தினம் இனி சீனியர்ஸின் பேச்சு, கேளுங்கள் தினம் தினம் இனி சீனியர்ஸின் பேச்சு. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். இது சீனியர்ஸின் காலம், பேசலாம் பகிரலாம் நம் அனுபவம் ஏராளம். வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். அறிவியல் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களும், அறிவியல் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களும், மூத்த குடிமக்களுக்கான அனுபவ நிகழ்ச்சியில்
வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். 90.8 90.8 கேட்டு கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி, இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவியல் ஆளுமை முனைவர் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி ஐயா வழங்கிய நேர்காணலை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி அனுபவம் நிகழ்ச்சி.